பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. சின்ன வயசில் பார்த்ததுங்க கேப்பை. இப்போ முதலூத்தூர் போயிட்டே இருந்து அந்த வழியில் பார்த்தேங்க. கேப்பை போட்டிருக்காங்க பாருங்கள், சாஞ்சி கிடக்கு அந்த பக்கம் தாங்க கேப்பை கருது. கம்மங்கூழ் கேப்பக்கூழெல்லாம் குடிச்சிருப்போம் சின்ன வயசில். இதுலேருந்து தான் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, கேப்பைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். எப்படி இருக்கு பாருங்க, அழகாக இருக்குது. எல்லாம் இருக்குது. சோளத்தட்டை இருக்குது அந்த பக்கம். பருத்தி போட்டிருக்காங்க. வானம் பார்த்த பூமி தான், மழை பெஞ்சாதான் அப்படி ஓடுது பாருங்கள். சூப்பர். எல்லோருக்கும் மதிய வணக்கம். கேப்பை கருது இதாங்க, கேப்பை கருது. சின்ன வயசில் கிராமத்தில் கூழ் தான் கிடைக்கும். வறுமையான நேரத்தில் என்ன செய்கிறோம், கூழை குடிச்சிட்டு சோறு கொஞ்சம் மட்டும் மத்தியானம் நைட்டு வச்ச சாப்பாடில் மிச்சம் இருக்கும், அதை கஞ்சி அதில் புழிஞ்சி வச்சு அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி மத்தியான சாப்பாடு ஸ்கூலுக்கு கொண்டு போவோம். காலையில் இந்த கூழை குடிச்சிட்டு போவோம், கேப்பை கூழை கம்மங்கூழை குடிச்சிட்டு போவோம். அந்த ஞாபகம்லாம் திரும்ப வந்துச்சு. இருந்தாலும் பழைய ஞாபகங்களை மறக்க முடியாதுல்ல. கேப்பை கருது இங்கே சாஞ்சி கிடக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. அது குருதவள்ளின்னு நினைக்கிறேன். அங்கிட்ட குருதவள்ளின்னு ஒன்று இருக்குது. குருதவள்ளின்னு சொல்லுவோம். இது குருதவள்ளி பாருங்கள், குருதவள்ளி. அதெல்லாம் அந்த காலத்து பயிர்கள்லாம் ரொம்ப வியாதி ஊர்களில் தான் பார்க்க முடியுது. எங்கள் ஊர்லாம் இப்போ இல்லை, விவசாயம் பார்க்குறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இது கேப்பை, அருமையாக இருக்கா. குருதவள்ளி பாருங்க. இது கேப்பை. அது பார்த்தா ஊதுனா இதுனா வரும். சூப்பராக இருக்குது பாருங்க. கேப்பை கருது, கேழ்வரகு, அது குருதவள்ளி. அந்த பக்கம் சோளம். அங்கிட்ட மிளகாயெல்லாம் பருத்தி போட்டிருக்காங்க. மிளகாய் எல்லாம் காட்டில் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லோருக்கும் மதிய வணக்கம். வாழ்க்கையில் கிராமத்தில் போகும்போதும் வரும்போதும் அந்த இயற்கையை பார்க்கும்போது ரசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அங்கிட்ட ஒருத்தர் டிராக்டரில் விழுகிறாரு. டிராக்டரில் விழுகும்போதே அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு டேப் ரெக்கார்டர் ஏதாவது போட்டு பாட்டு கட்டிக்கிட்டே இருக்கார். பாட்டு கட்டிக்கிட்டே உழுதுகிட்டே இருக்கார். இங்கே சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். விவசாயம் தனி தான், அருமையானங்க விவசாயம். ஆனால் நம்பி போட வேண்டியிருக்கு. தண்ணி இருந்தால் தான் போச்சு, தண்ணி இல்லைன்னா மழையை நம்பி போட வேண்டியிருக்கும். இங்கெல்லாம் பம்ப் செட்டு அவ்வளோ காணும். இந்த பம்ப் செட் எங்கே இருக்கும், பம்ப் செட்டு கொஞ்சம் இருக்கும் போல், அதை வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க. பம்ப் செட் இல்லைன்னு வச்சுங்களேன், வானத்தை நம்பி தான் இருக்கணும். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், மதிய வணக்கம். போர் அடித்தா சொல்லிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.